சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி இருந்தார், CS கர்ணன் என்பவருடைய பெயர். தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் சொன்ன வார்த்தையை இந்த மேடையிலே என்னால் வாய் திறந்து சொல்ல முடியாது. நம்முடைய சுவாமிகளையும் அருட்தந்தையர்களையும் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை இங்கே நான் சொல்லவே முடியாது. அவர் சொல்லுகிறார், விவசாயிகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் ஏழை பாளைகளும் ஏனடா நீதிமன்றத்துக்கு வந்து உங்களுடைய காசு பணங்களையும் நேரங்களையும் வீணாக்குகிறீர்கள், வேற ஏதாவது வழிகளை பார்த்து கொண்டு போங்கள், நீதிமன்றத்துக்கு நீங்கள் எல்லாம் வராதீர்கள் என்று சொல்வது உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி. இந்த லட்சணத்தில் எங்களுக்கு எப்படி நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை வரும்? நான் யாருக்கும் அவநம்பிக்கை விதைப்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லவில்லை, அனுபவத்திலே சொல்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா? வேளாண் சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் வாரி சுருட்டி அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் கொடுப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட வேளாண் சட்டம் 3 அடுக்குகள். அதிலே இந்தியாவினுடைய விவசாயிகளின் அடிவயிற்றிலே நெருப்பை பற்ற வைக்கக்கூடிய கொடுஞ்சட்டம் வேளாண் சட்டம். அந்த வேளாண் சட்டம் இன்றைக்கு இந்தியாவிலே கிடையாது, தெரியுமா?